இந்த இடத்துக்கு வரதுக்கு சென்னை கோயம்பேடுல இருந்து பஸ் ரூட் இருக்கு, செங்கல்பட்டுல இருந்து பஸ் ரூட் இருக்கு, தாம்பரத்துல இருந்து கூட பஸ் ரூட் இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த பக்கம் காஞ்சிபுரத்துல இருந்து டைரக்டா இங்கே வந்து இறங்கி நடக்கிற தூரத்துல சாய் பாலாஜி நகருக்கு போயிடலாம். எப்படின்னா சென்னை கோயம்பேடுல இருந்து 77A இல்லைன்னா 104G இந்த ரெண்டு பஸ்ல எதுலையாவது நீங்க ஏறி உட்காந்தீங்கன்னா டைரக்டா கம்மாலம்பூண்டி ஸ்டாப் நம்ம சைட்டுக்கே வந்து இறங்கிடலாம். தாம்பரத்துல இருந்து நம்ம சாய் பாலாஜி நகருக்கு கவர்மெண்ட் பஸ் 500, 504, 506. செங்கல்பட்டுல இருந்து நம்ம சைட்டுக்கு கவர்மெண்ட் பஸ் 67, பிரைவேட் பஸ் VM சர்வீஸ். காஞ்சிபுரத்துல இருந்து உத்திரமேரூருக்கு கவர்மெண்ட் பஸ் 14, 15, 23, 89A. பிரைவேட் பஸ்ஸஸ் பாரதி, தனபால், SLNS சர்வீசஸ். இங்க இடம் வாங்கினா என்னென்ன பிளஸ் தெரியுமா? மக்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால பாதுகாப்பாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம மக்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருமோ நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால நமக்கு உடனே வந்து சேருங்க. நம்பர் 2, வெறும் 28 பிளாட்ங்கிறதுனால சீக்கிரமா டெவலப் ஆயிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4-5 பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது ஒரு ஊராயிடுங்க. அதனாலதான் சொல்றேன், இது இன்வெஸ்ட் பண்றதுக்கு கரெக்டான பிளேஸ். சாய் பாலாஜி நகர்ல ஒரு சதுரடி வீட்டு மனையோட விலை 99 ரூபாய் மட்டும்தான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டாவும் இலவசம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். இந்த சாய் பாலாஜி நகரை சுத்தி 200 குடும்பம் இருக்குங்க. அவங்களுக்கு தேவையான பேங்க், கோவில், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே இருக்குங்க. உத்திரமேரூர் டவுன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா மேல்மருவத்தூர் போற ஹைவேல கொஞ்ச தூரத்துல இந்த மனை அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டு மனையில என்ன இல்லன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இருக்கு. கஸ்டமர்ஸ் ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் அடையணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்களே பட்டாவையும் வாங்கி கொடுத்துடுறாங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? இந்த மாதிரி ஒரு இடத்த மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதை நான் மட்டும் சொல்லலைங்க, ஸ்ரீ திருமலா லேண்ட் டெவலப்பர்ஸ் கிட்ட லேண்ட் வாங்கி கூடவே பட்டாவும் வாங்கின நிறைய பேர் சொல்றாங்க. நீங்களே கண் கூட பாருங்க. என் பேர் ஜெயந்தி லட்சுமி நாராயணன். நான் இந்த இடத்துக்கு லேண்ட் வாங்கியிருக்கேன். என்னுடைய டாக்குமெண்ட் நம்பர் 19. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வித் பட்டாவோடு எனக்கு கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் செப்டம்பர் மாதம் ரெஜிஸ்டர் பண்ணேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருந்தது. இவாளோடது பட்டா கிடைச்சு பட்டா கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஹாப்பி. வித் பட்டாவோட கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? ஓ கண்டிப்பாக. இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது வாங்கியிருக்கீங்களா? மேலப்புல இருந்து வரோங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட்டா, பத்திரப்பதிவு எல்லாமே கொடுத்தீங்க. அந்த பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்கு. மேடம், இந்த பட்டா வந்து உங்களுக்கு தரான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, லேண்டோட பட்டா. சோ பட்டா நாங்க கொடுத்தது உங்களுக்கு ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பட்டாவோட இடம் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமா தானே சார் இருக்கும் யாருக்குமே. பட்டா வெறும் பத்திரப்பதிவு சொன்னா அது திருப்தி இருக்காதுங்களே. அது நமக்கு சொந்தமா இருந்தாலும் ஒரு பட்டான்ற இருந்தாதான் அது முழு சொந்தமா இருந்த மாதிரி இந்த இடம். அதனால நான் கண்டிப்பா அந்த பட்டா இருக்கிற மாதிரி இடம் இருந்தாதான் வாங்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி உங்க ஆடு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பட்டா காப்பி காட்ட முடியுமா மேடம்? இதுதான் பட்டா காப்பி. இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இது மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்ல. பட்டா வந்து என்ன நினைக்க முடியாதுங்க. பட்டா வராதுன்னு நினைச்சிருந்தேன். எல்லாரும் சொன்னாங்க அங்க போய் வாங்கி போறியா அப்படின்னாங்க. ஒரு நல்ல ஏரியா பார்த்து நாங்க வாங்கிருக்கோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம லேண்ட் தந்தோம், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா தரோம்னு சொன்னோம். சோ பட்டா நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு சந்தோஷமா? பட்டா கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் தான் சார். இப்ப வாங்கின இடத்தோட இந்த ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா மத்தவங்களாம் வந்து இன்னி வரைக்கும் எதுவும் வார்த்தை உடனே பேசவும் இல்லை. அப்படியே அந்த பட்டா கொஞ்சம் கேமரா கிட்ட காட்ட முடியுமா? இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது வாங்கியிருக்கீங்களா? எந்த ரியல் எஸ்டேட்லயுமே வந்து பட்டாலாம் கொடுக்கறது இல்லை. இப்போ எனக்கு பட்டா கிடைச்சதுன்னா இப்போ என்னோட அலைச்சல் மிச்சம் வச்சு இப்போ யாரையும் போய் நான் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. எங்கேயும் நின்று தொங்கி ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஸோ பட்டாவோட ஒரு சொந்த இடம், அது உங்களுக்கு சந்தோஷமா சார்? பட்டாவோட கிடைச்சது உங்களுக்கு? சரி, ஓகே. எனக்கு அது பட்டா கொஞ்சம் காட்ட முடியுமா ஆடியன்ஸ் கிட்ட? உங்க வார்த்தையை நீங்க காப்பாத்திட்டீங்க. பட்டா வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி அதை இது பண்ணது. இன்னும் பராமரிப்பும் அதுவும் கம்ப்ளீட் பண்ணி 1 இயர்க்கு பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பட்டா வந்தது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா மேடம்? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பட்டாவை என்கிட்ட காட்ட முடியுமா?
லேண்ட் டெவலப்பர்ஸின் சாய் பாலாஜி நகர். இது ஒரு சின்ன இடம் தான், வெறும் 28 பிளாட் தான் இருக்கு. இந்த மாதிரி இடங்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வங்க. ஸோ சாய் பாலாஜி நகர் மிஸ் பண்ணிடாதீங்க. உத்திரமேரூர் டவுன்ல இருந்து 5வது கிலோமீட்டர்ல இருக்கிற இடம். அதுவும் ரெசிடென்ஷியல் ஏரியால அரை கிரவுண்டு 1,18,800னா அதுவும் பட்டாவோட சேர்ந்து எங்க கிடைக்குங்க? நல்ல இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சாய் பாலாஜி நகர் அமைஞ்சிருக்கிற இந்த ஊர்ல மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டுக்கு வரதுக்கு ஒரு 30 ஃபீட் இருக்கு. அந்த 30 ஃபீட் இப்போ அந்த ஜல்லி ரோடா தான் இருக்கு. ஆனா கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இன்னும் 3 மாசத்துல இந்த ஜல்லி ரோடு தார் ரோடா மாறப்போகுது. அதே மாதிரி ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை கிராஸ் ஸ்ட்ரீட்ஸும் சிமெண்ட் ரோடா மாறப்போகுது. அப்படி சிமெண்ட் ரோடு போடும்போது நம்ம லே அவுட் வாசல் வரைக்கும் சிமெண்ட் ரோடு வரும். அது மட்டும் இல்லை, அந்த நேரம் நீங்கள் வந்து போகும்போது சிமெண்ட் ரோட்லேயே வந்து சிமெண்ட் ரோட்லேயே போகலாம். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ஸ்ரீ திருமலா லேண்ட் டெவலப்பர்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்ரீ லக்ஷ்மி நகர் இருந்த அந்த ரோட் 1 இயர்க்குள்ளே ஹைவேயாக மாறப்போகுதுன்னு சொன்னோம். ஆனால் 4 மந்த்ஸ்க்குள்ளேயே அது ஹைவேயாக மாறிடுச்சு. ஏன்னா ஸ்ரீ திருமலா லேண்ட் டெவலப்பர்ஸ் ஒரு இடத்துல லே அவுட் போடுறதுக்கு முன்னாடி நிச்சயமாக அந்த இடம் ஃப்யூச்சரில் எப்படி டெவலப் ஆகும், என்னென்ன வசதிகள்லாம் வரும், மக்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் அந்த இடத்துல லே அவுட்டே போடுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், சாய் பாலாஜி நகர்லேயும் கூடிய சீக்கிரமே சிமெண்ட் ரோட், தார் ரோட் எல்லாம் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது அந்த பிளாட்ஸோட ரேட்டும் அதிகமாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் 28 பிளாட்ஸ் தான் இருக்குது, சின்ன லே அவுட் தான். ஸோ ஹரி அப், சாய் பாலாஜி நகர் மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளவு வசதி உள்ள இந்த சாய் பாலாஜி நகர்ல ஸ்கொயர் ஃபீட் 99 ரூபாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டாவும் ஃப்ரீங்க. திருமலா லேண்ட் டெவலப்பர்ஸ் கிட்ட லேண்ட் வாங்கி கூடவே பட்டாவும் வாங்கின நிறைய பேர் சொல்றாங்க. நீங்களே கண் கூட பாருங்க. என் பேர் ஜெயந்தி, என்னுடைய டாக்குமெண்ட் நம்பர் 19. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ வித் பட்டாவோட எனக்கு கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் செப்டம்பர் மாதம் ரெஜிஸ்டர் பண்ணேன். எனக்கு இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்ம அடுத்த லேண்டோட இவ எங்கே போட்டால் கூட நான் அங்கே வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். வித் பட்டாவோட கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? ஓ கண்டிப்பாக. இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது வாங்கியிருக்கீங்களா? மேடம், இந்த பட்டா நாங்கள் கொடுத்தது உங்களுக்கு ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பட்டாவோட இடம் கிடையாது ரொம்ப சந்தோஷமா தானே சார் இருக்கும் யாருக்குமே. பட்டா வெறும் பத்திரப்பதிவு சொன்னா அது திருப்தி இருக்காதுங்களே. அந்த பட்டா காப்பி காட்ட முடியுமா மேடம்? சார் இதுதான் பட்டா காப்பி. இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இது மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்ல. நம்ம லேண்ட் தந்தோம், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா தரோம்னு சொன்னோம். ஸோ பட்டா நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு சந்தோஷமா? பட்டா கொடுத்து ரொம்ப சந்தோஷம் தான் சார். அப்படியே அந்த பட்டா கொஞ்சம் கேமரா கிட்ட காட்ட முடியுமா? இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது வாங்கியிருக்கீங்களா? எந்த ரியல் எஸ்டேட்லயுமே வந்து பட்டாலாம் கொடுக்கறது இல்ல. இப்போ எனக்கு பட்டா கிடைச்சதுன்னா இப்போ என்னோட அலைச்சல் மிச்சம் வச்சு இப்போ யாரையும் போய் நான் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. எங்கேயும் நின்று தொங்கி ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஸோ பட்டாவோட ஒரு சொந்த இடம், அது உங்களுக்கு சந்தோஷமா சார்? பட்டாவோட கிடைச்சது உங்களுக்கு. சரி, ஓகே. எனக்கு அது பட்டா கொஞ்சம் காட்ட முடியுமா ஆடியன்ஸ் கிட்ட? உங்க வார்த்தையை நீங்க காப்பாத்திட்டீங்க. பட்டா வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அதை இது பண்ணது இன்னும் பராமரிப்பும் அதுவும் கம்ப்ளீட் பண்ணி 1 இயர்க்கு பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பட்டா வந்தது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா மேடம்? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பட்டாவை என்கிட்ட காட்ட முடியுமா? தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு, தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு, கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு. உத்திரமேரூர்ல இருந்து வெறும் 5 கிலோமீட்டர்ஸ், வீடுகள் நிறைஞ்ச இடம், 1 ஸ்கொயர் ஃபீட் ஒன்லி 99 rupees. மிஸ் பண்ணிடாதீங்க. சொத்துங்கிறது சொந்த மாதிரி, எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சந்தோஷம். ஒரு சரியான இடத்துல நம்ம லேண்ட் வாங்கும்போது தான் அந்த சொத்து சொத்தாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான சொத்து தான் ஸ்ரீ திருமலா லேண்ட் டெவலப்பர்ஸின் சாய் பாலாஜி நகர். மிஸ் பண்ணிடாதே. உத்திரமேரூர் பற்றி சொல்லணும்னா வெரி வெல் டெவலப்ட் ஏரியா. இந்த இடத்துல இல்லாததே இல்லை.
மார்க்கெட் இருக்கு, ஷாப்பிங் சென்டர்ஸ் இருக்கு, பேங்க்ஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, கோவில் இருக்கு, நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்கிற இடம்லாம் இருக்கு. ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது தான் ஸ்ரீ திருமலா லேண்ட் டெவலப்பர்ஸின் சாய் பாலாஜி நகர். இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் 99 ரூபாய் மட்டும்தான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டாவோட தராங்க. மிஸ் பண்ணிடாது. இந்த மாதிரி ஒரு இடம் கண்டிப்பா கிடைக்காதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்ரீ திருமலா லேண்ட் டெவலப்பர்ஸ், சாய் பாலாஜி நகர். ஸ்ரீ திருமலா லேண்ட் டெவலப்பர்ஸின் சாய் பாலாஜி நகர். வெறும் 28 பிளாட் தான் இருக்கு. ஹரியம், மிஸ் பண்ணிடாதீங்க. See you, good luck and bye. கருப்பானி கொஞ்சம் வழி சொல்லு, ஒரு பானி கொஞ்சம் வழி சொல்லு, என் குழந்தை கூட வழி சொல்லும், அந்த பறவை கூட வழி சொல்லும்.